ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் பார்க்கலாமா? இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சொத்தெல்லாம் கையை விட்டு போகுது, அவங்ககிட்ட ப்ரூஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமையில வந்துட்டுருக்கான்ல. ஸோ அப்போ தான் ஹீரோயின் வந்து அவங்ககிட்ட கொஞ்சமாக பேசும்போது ஹீரோவும் என்னால் உன்னை இனிமேல் வச்சு பத்திரமா பார்த்துக்க முடியாது, உன்னை கஷ்டத்தில் தான் என்னால் அழுத்த முடியும், பேசாமல் நீ என் கூட இருக்காத, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம், நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், நீ என்னை விட்டுட்டு போயிடு, எங்கேயாவது போய் ஹாப்பியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது கேட்டோன்னே ஹீரோயின் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறா. இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே அந்த மே வந்து ஒட்டு கேட்டுட்ருக்கா இப்போ. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னைய லவ் பண்ணுறேன், அதனால கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலேயும் உனக்கு துணை இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நான் நடந்துக்கணும்னு இருக்கேன். ஸோ நீயே என்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளினாலும் நீ கஷ்டப்படுறத வந்துட்டு பார்த்துட்டு நான் அப்படியே ஈஸியாக வெளியில் போயிட மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லவும் ஹீரோ வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு அவளுடைய லவ் எவ்வளோ டீப்பானதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அவளை எழுத்து கிஸ் பண்ணுறான். ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்குற மேக் வந்து ரொம்ப கடுப்பாகிடுது. ஆரம்பத்துலேருந்து நான் உன்னை என்னோட தங்கச்சி மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால தான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்னா ஹர்ட் பண்ணாமல் அவன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்த்தேன். ஆனால் நீ என்கிட்ட இருந்து அவனை ஸ்டீல் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டல, இனிமேல் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முனகிட்டு இருக்கா. நாள் காலையில் ஹீரோயின் வந்து அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஹீரோக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே கோவமாக வரக்கூடிய மே, நீ இருக்கனால தானே எல்லா பிரச்சனையும், நீ இல்லாமல் இருந்துட்டா அப்படிங்கிற மாதிரி கத்தியை தூக்கிட்ட ஹீரோயினை குத்துற மாதிரி வரா. ஆனால் கடைசி நிமிஷத்தில் இப்படியெல்லாம் ஒன்று பண்ண மாட்டேன், என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் சிப்ளிங்ஸ் மாதிரி தான் ஒன்றா வளர்ந்துருக்கோம் செஞ்சுருக்கோம்ல, ஸோ ஒன்றைய கஷ்டம் இல்லாமல் நான் அனுப்பி வச்சுட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து தனியாக பேசிட்டு போயிடுறான். அந்த வைனியாடை விட்டுட்டு அவனால் இருக்க முடியாது, அதுக்கான பேப்பர்ஸும் இல்லை. இப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ அவனுடைய ஸ்டெப் மதர் அண்ட் ஸ்டெப் பிரதர் கிட்ட வந்து பேசுகிறான். எப்படியும் அந்த லேண்டை நீங்கள் விற்க தானே போகிறீங்க, பேசாமல் என்கிட்ட விற்றுருங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவளுடைய பிரதர் வந்துட்டு இவனால் காசெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப டான்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவுமே ப்ரைஸை மட்டும் சொல்லுங்கள், தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அப்போ அவனுடைய ஸ்டெப் மதர் ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க. அது பார்த்தோன்னா ஹீரோ வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதை விட டபுள் மடங்காக இருந்துட்டுருக்கு. ஹீரோ வந்து கொஞ்சம் தங்கிட்டு பேசாமல் இருக்கவும் உடனே அவங்க அம்மா பையன் 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை பார்த்து, இப்போ அந்த சியா கிட்ட தான் இடத்த விற்கிறதுக்காக போகிறோம், ஸோ அந்த ஆள் வந்து எங்களுக்கு 2 பில்லியன் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அதே பணத்தை நீ எங்கள் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டா நாங்கள் உன்னை வந்துட்டு லேண்டை அப்படியே கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு உடனே உன்னை விட அதிகமாக கொடுக்குறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கார்ல, நான் உனக்கு டைமும் கம்மியாக தான் கொடுக்க போகிறேன், ஸோ அதுக்குள்ளே ஒரு நாள் அமௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் வந்து இந்த லேண்டை வாங்கிக்கோ, அப்படி இல்லைனா எதுவுமே இல்லாமல் நடுத்தரில் போய் நெல் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதனால் ஹீரோக்கும் கோவம் வந்துடுது. ஸோ இவன் வந்து உடனே இந்த லேண்டை எப்படி உங்ககிட்டேருந்து எனக்கு வாங்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நிறைய பிரதர் இப்போ திப்ப முன்னாடி வந்து வார்ன் பண்ணியிருப்பான்ல, அவளை பற்றி வச்சுருக்கக்கூடிய வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவேன் அவளை பிளாக்மெயில் பண்ணி இப்போ பெங்கோடைய அப்பா கிட்டே இருக்கக்கூடிய அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிட்ரீவ் பண்ணிட்டு வர சொல்கிறான்ல, அதனால் இப்போ திப்பு அவரை ரோட்டில் எதிர்ச்சியாக சந்திக்கிற மாதிரி போய் சந்திக்கிறா. ஸோ இப்போ இவள் அழகாக இருக்கா, இவ ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு இவன் மேலே ஒரு கண் வந்துடுது. அதனால இவளுமே வந்துட்டு அந்த இடத்துல உடம்பு முடியாத மாதிரி நடிச்சு அவர்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கவும் அவர் சரின்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஹீரோ போனானே என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அங்கே பெண் கிட்ட பதட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வரக்கூடிய மேவும் நம்ம ஹீரோயின் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி திட்டுறா. இந்த மாதிரி ஆரம்பத்தில் ஹீரோவோட வந்து இவ தான் பிளான் பண்ணி ஹீரோவை ட்ராப் பண்ணியிருக்கா, அவளுடைய கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக ஹீரோவுடைய லைஃப்பில் இவர் நடுவில் நுழைஞ்சி இப்போ ஹீரோக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணிட்டு இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியாமல் அவனை எப்படி ஈஸியாக கழட்டி விட்டுட்டு போகிறதுன்னு தான் பார்த்துட்ருக்கா அப்படின்லாம் சொன்னோன்னே அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு பெங் வந்து இப்போ நம்ம ஹீரோனுக்காக சப்போர்ட் பண்ணி மே கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. இனிமேல் நான் ஹீரோவை நிஜமாவே லவ் பண்ணுறேன், அவனை விட்டுட்டுலாம் போக மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு மேவும் எனக்கு உங்கள் லவ்வை பற்றியெல்லாம் தெரியும், சும்மா என்கிட்ட ட்ராமா பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. பெங்கோ உனக்கு அப்படி என்ன தெரியும் அப்படின்னோடனே எனக்கு எல்லாமே தெரியும், நானும் ஹீரோவும் ரொம்ப க்ளோஸ், எங்களுக்குள்ள சீக்ரெட்ஸே கிடையாது, சொல்லப்போனால் நீ அந்த சியாவோட கட்டாய கல்யாணத்தில் அப்போ தான் நீ அவங்ககிட்ட தப்பிச்சு வந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹீரோ வந்துட்டு உன்னைய ஃபோர்ஸ் பண்ணி தான் இப்போ கல்யாணமும் பண்ணியிருக்கான் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில், ஸோ இதெல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறீங்க. இதை முதல்ல கேள்விப்பட்டாளா, அதனால அவள் ஷாக் ஆகிடுது, அவளுக்கு என்ன நினைக்கிறது என்ன பேசுனே தெரியாமல் இருக்குது. ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த மேக்கு ஹீரோலாம் சொல்லியிருக்க மாட்டான், ஹீரோயின் தான் மேக்கு கிட்ட பேசும்போது சொல்லியிருப்பாள்ல, ஸோ இப்போ அதை வச்சு தான் ஹீரோ சொன்னதா இவ ஏமாத்திடுறா. இப்போ ஹீரோயினுமே வந்துட்டு இவ சொன்னதை நம்பிக்கிட்டு ஒருவேளை ஹீரோ தான் இவகிட்ட க்ளோஸாக இருக்கிறதுனால இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை கூட வந்து இவகிட்ட ஷேர் பண்ணியிருக்கானா, ஸோ அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் க்ளோஸாக நம்ம தான் வந்து ஹீரோவோட லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நெகட்டிவாக யோசிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோயின் இதை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வாய் எடுக்கிறா. ஸோ இவ இதை தான் கேட்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த மே உடனே ஹீரோவை அங்கேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறா. இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பேரை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல,
இப்போ நம்ம 2 பேரும் யாரை பார்க்கலாம், என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி அந்த இடத்துலேருந்து இழுத்துட்டு போயிடுறா. அப்போ ஹீரோயின் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே அந்த மேக்குக்கும் வந்துடுது. அவள் உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து, உனக்கு இன்வெஸ்டர்ஸ் யாராவது தெரியுமா, பணம் கொடுக்கறதுக்கு யாராவது ரெடியாக இருப்பாங்களா, அதுவும் ஒன்றும் இல்லை 2 பில்லியன் கொடுக்கறதுக்கு, உனக்கு யாரையும் தெரியாதல்ல, நீ எதுக்காக தேவையில்லாமல் எங்களோட டைம் வேற வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு முன்னாடியே ஹீரோயினே திட்டிடுறா. ஹீரோ வந்து இது சாதாரணமாக தான் எடுத்துக்கிறான். வந்து தனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஹார்ஷாக நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறான். ஆனால் ஹீரோனுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த மேக்கு வந்துட்டு ஹீரோயினை இப்போல்லாம் பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிறத மே சுட்டி காட்டினது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க 2 பேரையும் போக விட்டுட்டு ஏக்கத்தோட பார்த்துட்ருக்கா. இப்போ எப்படியோ இந்த ஆளை ஏமாற்றி வீட்டுக்குள்ளே வந்துடுறாளா. ஸோ இப்போ அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணுற மாதிரியெல்லாம் நடந்துட்டுருக்கவும் அவர் வந்து அதெல்லாம் ரொம்பவே ரசிச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி வந்து இவனுடைய வீட்டுக்குள்ளே இந்த ஆள் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கே வச்சுருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு எடுக்கிறா. கரெக்டாக அந்த சமயத்தில் அங்கே பெண் வந்துடுறா. இவளை பார்த்தோன்னே அவளுக்கு ஷாக் ஆகிடுது. ஸோ இங்கே திப் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, உங்கள் அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார், என்ன உங்கள் அப்பாவோட என்னை நம்ப மாட்டியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த இடத்துல பெங்கை ப்ளேம் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுடுறா. ஸோ அவங்க பெங்கும் அவங்க அப்பாவும் தனியாக பேச போகும்போது பெங் வந்து திட்டுறா, ஹீரோ இவளை நம்புறதே கிடையாது, ஸோ இவளை நீங்களும் நம்பாதீங்க, வீட்டுக்குள்ளே எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவள் ரோட்டில் ஹெல்ப் இல்லாமல் நின்னா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பார்த்து பயந்து போயிருக்கா. ஸோ ஹீரோனால இவளுக்கு ஏதோ ஆபத்து இருக்குது போல், என்கிட்ட இவ்வளோ நேரம் அதை தான் சொல்லிட்டு இருந்தா, கொஞ்சம் நாளைக்கு ஹீரோ கண்ணில் படாமல் மட்டும் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நானும் சரின்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இங்கே இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி பெங் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுறான். ஆனால் அவங்க அப்பாவும் இது தன்னோட வீடு, அவளுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன், நீ எதுவும் தப்பாக நினைக்காத அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட சொல்லி வச்சிடுறாரு. இவ்வளோ அதுக்கு மேலே எதுவும் பேச முடியாமல் அதை அப்படியே விட்டுடுறா. இந்த பக்கமாக ஹீரோவுடைய ஸ்டெப் பிரதர் இருக்கான்ல, ஒயினியானுக்கு வந்துட்டு அவன் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே சோம் வந்துட்டு அதை தடுத்து நிறுத்துறதுக்காக போகிறான்னா, அதனால் கோவப்பட்ட ஆட்களை கூட்டிகிட்டு வந்து சோமை போட்டு அடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்போ தான் அங்கே ஹீரோ வரான் இந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டு. அதுக்கப்புறமா ஹீரோ சோமுக்காகன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போக அங்கே இந்த பிரதரை வந்துட்டு கொஞ்சம் மிரட்டதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு வாயாலே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்க. ஸோ இங்கே எதுவும் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரதர் வந்து இப்போ ஹீரோவை திட்டிட்டு, எங்கள் அம்மா வந்து டைமில் என்னை குறைச்சிட்டாங்க, உனக்கு இந்த லேண்ட் வேணும்னா சீக்கிரமாக பணத்தை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இங்கே இப்போ அவங்க அப்பா டாக்குமெண்ட்ஸ் எங்கே வச்சிருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீட்டில் ஆராய்ச்சி பண்ணிடுறா. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோயினை அவள் வீட்டுக்கு வர சொல்கிறா. ஹீரோயினும் பெங்கை பார்க்கறதுக்காக வந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஸோ இப்போ அவங்க அப்பாவுக்கு ஹீரோயினை அறிமுகப்படுத்தி வைக்கிற மாதிரி பெங்கும் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காளா. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து அந்த சைட்லேருந்து எழுந்து போனதுக்கப்புறமா பெங் இப்போ அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா. அவங்க அப்பா பெங்கு வந்து அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் கையில் எடுத்துருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டை மேலே இருக்கக்கூடிய ஒரு ட்ராலையை வச்சுட்டு போயிடுறாரு. இதை அங்கே இருக்கக்கூடிய பெங் வந்து ஒரு கண்ணில் பார்த்துட்டு அப்படியே ஹீரோயினுக்கு மெசேஜ் எல்லாம் சொல்லி விட்டுடுறா. ஸோ ஹீரோயின் அதை வந்து கரெக்டாக கையில் எடுக்கிறாளா. அந்த சமயத்தில் அவள் அங்கேருந்து கிளம்பும் போது திப்பு கிட்ட மாட்டிக்கிறா. ஸோ திப்பு இந்த கான்ட்ராக்டை திருடுறதுக்காக தான் நீ வந்தியா, ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெங்குடைய அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போய் நிறுத்துறா. பாருங்கள், நான் அப்போவே சந்தேகப்பட்டது சரியாக போயிடுச்சு, ஹீரோ என்னால் எதுவும் வந்துட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இவளை அனுப்பி அந்த கான்ட்ராக்டை வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கான், இவ திருடுறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக அவர் ஹீரோயினை திட்டிட்டு அந்த ஃபார்மை வந்து கையில் பிடுங்கிடுறாரு. அதுக்கப்புறமா இப்போ ஹீரோயினுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திப்பும் அவரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும் போது தான் பெங்கு அவங்க அப்பாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஹீரோயினை ஓட சொல்லிடுறான். ஹீரோயின் அங்கே பெங்கு வந்துட்டு காப்பாற்றினால அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு பெங்கையை கூப்பிட்டுக்கிட்டே அங்கேருந்து ஓடுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. சரி, டாக்குமெண்ட் தான் நம்ம கையில் இருக்குல்ல, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த ஆள் கையிலேருந்து எப்படியாவது அந்த கான்ட்ராக்டை ரிட்ரீவ் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காளா. அப்போ தான் அவருடைய நம்பிக்கையான ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த கான்ட்ராக்டை நான் சொல்கிற இடத்துல கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு கூடவே இங்கே இருக்கக்கூடிய திப்பை பார்த்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதாவது ஹீரோடைய கண்ணில் படாமல் இந்த டாக்குமெண்ட்டை பற்றியும் எதுவும் பேசாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இப்போ காரில் வந்துட்டு இவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான ஒரு ஆள். அப்போ தான் அவன்கிட்ட தான் அந்த கான்ட்ராக்டும் இருந்துகிட்ருக்கு. இதை பார்க்குற திப்பு வந்து உடனே பிளான் போட்டுட்டு கார்லேருந்து கொஞ்சம் நேரம் இறங்கு, நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறான். சரின்னு சொல்லிட்டு அவனும் நம்பிட்டு இறங்குறானா. பார்த்தா வந்துட்டு அவள் அப்படியே வழியில் விட்டுட்டு அந்த கான்ட்ராக்டையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ இந்த ஆள் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பெண்ணுடைய அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு உடனே
உடனே இந்த திப்பு ஏமாத்திட்டா அப்படிங்கிற விஷயத்தையே சொல்கிறேன். பக்கம் ஹீரோ கிட்ட மே வந்து பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, தெரியல, அவள் காலையிலேருந்து வீட்டில் இல்லை, நான் அவளை பார்க்கவும் கிடையாது, ஆனால் நான் அவளை மாதிரி கிடையாது, நீ ஒரு பிரச்சனையில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உன்னை அம்போன்னு விட்டுட்டு என் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக உனக்கு எந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்பெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுவேன், ஹீரோயினை மாதிரி கண்டிப்பாக உன்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டைலாக் விட்டுட்டுருக்கா. ஹீரோவுக்கும் ஹீரோயின் வந்துட்டு தனியாக விட்டுட்டு போயிருக்க மாட்டா அப்படின்னு தான் யோசிக்கிறான். இருந்தாலும் சொல்லாமல் எங்கே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இங்கே மேயோடைய பேச்செல்லாம் கேட்டுட்ருக்கானா. அப்போ தான் அங்கே பெங்கும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாக வராங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் எங்கே போயிருந்தா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் பெங்குக்கும் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அதுதான் இப்போ போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கையில் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கு ஷாக் ஆகிடுது. இதை எப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறா, திப்பு வந்து இவளை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாள்ல, ஸோ பெங் வந்து அப்போவே இவளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருப்பா திப்பை பற்றி. அதனால் ஹீரோயின் கரெக்டான டாக்குமெண்ட்டை கையில் எடுத்த உடனே அந்த டூப்ளிகேட் ஒன்னையும் வந்துட்டு அதில் வச்சுடுவா. ஸோ இப்போ இவங்க கிட்ட இருக்கிறது ஒரிஜினலாக இவங்க சைன் பண்ணது, அதுவே இதோட டூப்ளிகேட் காப்பி தான் அவங்களுடைய கையில் இருக்கும். தெரியாமல் இப்போ திப்பு கரெக்டாக பேச்சை பார்க்குறதுக்காக வரா. ஸோ அவங்கிட்ட வந்து இந்த மாதிரி வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கல்ல, முதல்ல அந்த வீடியோ கூட நான் அதை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபோன் வாங்கி அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ அவள் வச்சுருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் காப்பியும் கொடுத்துட்றா. இப்போ பேச்சு உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, மில்லியன் பணம் வர நான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல, அந்த பணம் இனிமேல் தேவைப்படாது, எங்களுக்கு தான் இந்த சொத்தே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இங்கேருந்து கிளம்புறான். அந்த சியா இருக்கான்ல, அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு லேண்டை வந்து அவர் பேருக்கு மாற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுடைய அதாவது அம்மா பையன் திப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது பார்த்தா அங்கே இவங்களுக்கு முன்னாடி ஹீரோ வந்து நின்றுட்டுருக்கான். இவங்க அவனை பார்த்து நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட ப்ரூஃப் இல்லை, அவன் அடுத்தருக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோவும் மற்றவங்களும் இவங்ககிட்ட சொல்கிறாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாம் கூட நீங்கள் வெரிஃபை பண்ண மாட்டிங்களா, ஆக்சுவலாக உங்களுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், ஏன்னா என்னோட லேண்டை திரும்ப என் பேரில் மாற்றணும்ல அப்படின்ன உடனே இவங்க அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. இது எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து சொல்கிறாரு, இல்லை, ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே உண்மையானது, எல்லாத்தையுமே நாங்கள் பரம்பரை டெஸ்ட் பண்ணிட்டு தான் இப்போ அந்த இடத்த அவங்க அப்பா வந்து அக்ரிமெண்ட்டில் சொன்ன மாதிரி 1 மந்த் ஆனதும் ஹீரோ பேரில் திரும்ப மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்களா. அந்த சியாவும் இங்கே அம்மா பையனை பார்த்துட்டு, எனக்கு கடன் கொடுத்த அந்த 20 மில்லியன் பணம் வந்து இப்போ வந்தாகணும் இந்த லேண்ட் இல்லாததுனால அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு போகிறாரு. அதோட இங்கே ஹீரோவுடைய ஸ்டெப் மதருக்கு கால் வருது. அவங்களுடைய கம்பெனி பேங்க்ரப்சி ஆகிட்டதுனால, கம்பெனியை வந்துட்டு ஆல்ரெடி வித்துட்டதுனால இப்போது இவங்களுடைய வீட்டை வந்து சீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. இதனால் இவங்க ஹீரோ மேலே இன்னுமே கோவப்படுறாங்க. ஹீரோயினும் க்ளோஸ் ஆகிறது பிடிக்காம இப்போ அந்த மே வந்து மெக்கு மாதிரி கால் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறா. ஹீரோயின் வந்து இவனோட ஆரம்பத்துலேருந்தே எல்லாம் தெரிஞ்சு தான் பழகிட்டு இருக்கா. அதாவது ஹீரோயின் அப்ராடில் படிச்சுட்டு இருந்தால அப்போவே அவங்க கம்பெனியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து பேங்க்ரப்ட் ஆக போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹீரோ வந்து அந்த சமயத்தில் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி படுற மாதிரி அந்த வைன்யார்டுக்கு வந்ததாகவும், அந்த ஆக்சிடென்ட் எல்லாமே ஒரு செட்டப்பு, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீரோவை கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்காக அவள் கம்பெனியை காப்பாற்றுறதுக்காக தான் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருக்கா. பட் அவள் வந்து பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அவள் வந்து இன்னும் முழுசாக ஒரு ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகலை, அவள் வளர்ந்துட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால் அவனால் யூஸ் ஆக முடியாதுன்னு சொல்லி பாதியில் அவனை டம்ப் பண்ணிட்டா. பட் இப்போ 2 வருஷம் கழித்து அவன் வந்து இவ்வளோ பெருசாகிட்டான் திரும்ப அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த சியாவை அவள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்காகவும் அவளுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் இதை டார்கெட் பண்ணியும் வேணும்னே வந்துட்டு ஹீரோவுடைய வண்டிக்கு முன்னாடி விழுந்திருக்கிறதாகவும் ஹீரோயின் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவன்கிட்ட ஷேர் பண்ணிட்டான்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் வந்து என்னை லவ் பண்ணுறா, என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும் போது அதுதான் கிடையவே கிடையாது, அவன் முன்னாடி உன்னை எப்படி ஏமாத்தினாலும் இப்போயும் அதே மாதிரி தான் ஏமாத்துறா, என்கிட்ட ப்ரூஃப் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இப்போ முன்னாடி அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி அவள் கண் சர்ஜரி முடிச்சுட்டு வரும்போது வேற ஒருத்தன் தான் ஹீரோன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சுருப்பான்ல மெக்கு. ஸோ அவன்கிட்ட பார்த்துட்டு அதனால் மனசு உடஞ்சி போய் இவன் சொன்ன டைலாக் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோக்கு ஆடியோவாக அனுப்பிச்சி விட்டுடுறான். ஸோ ஹீரோ வந்து இதை கேட்ட உடனே ரொம்ப பிரேக் ஆகிடுறான். அவனுக்கு வந்து ஹீரோயின் அப்படி கிடையாதுன்னு சொல்லி காலை அவன் வச்சுட்டாலும் அவனுக்கு மனசுக்குள்ளே இப்போ ஹீரோயின் மேலே பெருசாகவே டவுட் வரதுக்காக ஆரம்பிச்சிடுது. ஸோ ஹீரோயினை வந்து கீனாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்துட்டுருக்கான். ஆனாலும் அவளோட க்ளோஸாக தான் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். இதை பார்க்குற அந்த மேக்கு சுத்தமாக பிடிக்கல. இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தான் நம்புறானா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ ஹீரோ வந்து ஒரு நாள் முழுக்க அந்த ஃபோன் கால்னால டிஸ்டர்ப் ஆகிட்டு ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருந்துட்டுருக்கானா. இந்த முறையும்
மறுபடியும் ஏமாத்துறாளா? ஆனால் இவளோட லவ் நிஜமாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் குழம்பி போயிட்டு இருக்கும்போது அங்கே சோம் வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறான். என்ன நீ காலையிலேருந்து ஹீரோயினை ஒரு மாதிரியாக பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இல்லை நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன், ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான் இருக்கேன். அதாவது அவளுக்கு பார்வை போனதுக்கப்புறம் கூட இருந்தது, அவளை விரும்பினது, அவளை பார்த்துக்கிட்டது எல்லாமே நான் தான் சொல்லிட்டு சொல்ல போகிறேன் அப்படின்னே சோம் அதை கேட்டு ஷாக் ஆகிடுறான். இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது, அவள் என்னைய எந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டாலும் விட்டுக்கிட்டு போக மாட்டா, என்கிட்ட காரணம் கேட்டுட்டு என் மேலே கோவப்பட்டாலும் என் கூட தான் இருப்பான்னு நான் நம்புகிறேன் அப்படின்ன உடனே சோம அவனுக்காக சந்தோஷப்படுறான். இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை அவனுக்கு வந்துருச்சு இல்லை, அவள் கண்டிப்பாக நான் அப்படிலாம் விட்டுட்டு போயிருக்க மாட்டா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோமுமே ஹீரோ கிட்ட சீக்கிரமாக பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோடைய பிரதர் இப்போ திப்பை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஸோ இவ தான் டாக்குமெண்ட் தப்பாக கொண்டு வந்துட்டா, அதனால தான் அவங்க ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சியா கிட்ட வந்து பணம் கொடுக்கணும், அதனால் இவ தப்பு பண்ணனால இவ தான் 20 மில்லியன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடய அவள் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. என்ன வீடியோ இல்லைன்னு நினச்சிட்ருக்கியா? வீடியோ ஃபோனில் ஒரு இடத்துல டெலீட் பண்ணிட்டா போதுமா என்ன? அதை ரிட்ரீவ் பண்ணுறது எவ்வளோ ஈஸியானதுன்னு கூடமா தெரியாத அளவுக்கு நீ முட்டாளாக இருப்ப. ஒரு தடவை ஒரு ஃபோனில் ஒரு வீடியோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே அது காலத்துக்கும் அழிக்க முடியாதது, எத்தனை முறை டெலீட் பண்ணாலும் அத்தனை முறை அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீ கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேலாம் எனக்கு தெரியாது. 20 மில்லியன் பணம் என் கைக்கு வரலைன்னா நான் அந்த வீடியோ எல்லாத்தையுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறான். பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில் ஒரு கிட்டார் எடுத்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த மியூசிக் வந்து ஹீரோயினுக்கு அடிபட்டிருந்த சமயத்தில் அவன் அடிக்கடி வாசிக்கிற ஒரு சாங்காக இருக்கும். ஸோ இப்போ அதை கேட்டுட்டு ஹீரோயின் அந்த மியூசிக்கை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டாளா. ஹீரோ வாசிக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன நீ இந்த சாங் ப்ளே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் நல்ல சாங் தானே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை இந்த சாங் வந்து முன்னாடி எனக்காக ஒருத்தவங்க வாசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. பரவாயில்லையே அவங்களுக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முன்னாடி ஒருத்தவங்க, ஆமாம் நீ எதுக்காக இப்போ திடீர்னு இதை வாசிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மனசை விட்டு உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லலான் இருக்கேன், நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதுக்கும் மேலே எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை, நான் உங்ககிட்ட எதனாலும் சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் அப்படி என்ன நீ சொல்ல போகிற, சரி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் சொல்கிறதுக்காக வாய் எடுக்கிறானா. கரெக்டாக அந்த சமயத்தில் அவனுக்கு ஜோம் கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்தோன்னா இப்போ அந்த சியாவும் அப்புறம் அந்த ஸ்டெப் பிரதரும் சேர்ந்து ஹீரோவை திரும்ப ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லேண்டு தான் விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அடுத்த பிரச்சனை கொடுக்கணும்னு அவனுடைய வேர் ஹவுஸில் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே ஆள் வச்சு நைட்டோட நைட்டாக ஸ்டீல் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோவுடைய பிஸ்னஸில் எப்படின்னா அந்த ஒயின் எல்லாம் அவங்க செஞ்சு விற்கிறாங்கல்ல. ஸோ இப்போ வந்து இன்டர்நேஷ்னலாக வந்து ஒரு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இன்டர்நேஷ்னலில் வந்து ஒரு இட்டாலியில் முன்னாடி அவங்க போயிருப்பாங்கல்ல, அந்த ஆள்கிட்ட அவனுடைய ஃப்ரெண்டோடைய ஓனர்கிட்ட இவங்க நிறைய ட்ரிங்க்ஸ் வந்து இப்போ சப்ளை பண்ணுறதா இருந்திருக்கும் அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல்னால. பட் இப்போ இவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்ன கொடுக்கறதுன்னு தெரியாமல் இவங்க குழம்பிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவனுடைய பிஸ்னஸ் இப்படி தான் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சியாவும் அவனோட தம்பியும் சேர்ந்து இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இதை போலீஸ்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோ வந்து அந்த கிளைண்ட்டு வந்து எப்படியும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதனால் நம்ம இட்டாலிக்கு போகணும், அவங்கக்கிட்ட போயிட்டு நேரில் டைம் வந்து கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளுக்கு ஒயின், அவங்களுடைய ஒயின்லேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப்பான கிரேப்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால தான் நம்ம ஒயின் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த கான்ட்ராக்டும் நம்மளுக்கு முடிஞ்சு போயிடக்கூடாது, நேரில் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பெங்கு அப்புறம் சோம் ஹீரோயின் 4 பேரும் ஒன்றா சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. உடைய தம்பி இப்போ திப்பு கிட்ட பணம் கேட்டு மிரட்டினதுனால அவள் வேறு வழி இல்லாமல் மே கிட்ட வந்து அவளை பிளாக்மெயில் பண்ணுறான். இந்த மாதிரி நீ தான் மெக்குங்கிற விஷயத்த நான் ஹீரோக்கிட்டையும் ஹீரோயின்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னாக்க நீ தான் எனக்கு 20 மில்லியன் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு நின்றுட்டுருக்கா. இதை கேட்டுட்டு அவளும் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நான் உன் விஷயத்தை வெளியில் சொல்லிடுறேன், ஹீரோ வந்து உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மிரட்டிட்டு நான் சொல்கிற டயத்துக்குள்ளே எனக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்து நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கிளம்பி போகிறா. ஸோ இவளுக்கு பரவாயில்ல போனால் போகட்டும்னு விட்டுலான்னு பார்த்தேன் இவள் பண்ண வேலைக்கு, ஆனாலும் இவ தானாகவே வழிய வரா, இனிமே இவளை போட்டு தள்ளனா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மே முடிவு பண்ணுறா. நைட்டே இவளுக்கு கால் பண்ணிவிட்டு திப்கிட்ட இந்த மாதிரி பணம் ரெடி ஆகிடுச்சு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. சரின்னு சொல்லிட்டு இவள் போயிட்டுருக்கும் போது ஒரு ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறான். என்ன இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வர, எங்கே பணம் வச்சுருக்க, சீக்கிரம் கொடுன உடனே எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு, நீ எழுந்து இந்த பக்கம் வா, நீ வந்து ட்ரைவ் பண்ணு, நான் அங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மே சொல்கிறா. இதை கேட்டுட்டு திப்பு அங்கேருந்து வண்டியிலேருந்து இறங்குறாளா. அப்போ இந்த மே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவளுடைய கழுத்தை நெரிச்சு அவளை கொல்றதுக்காக
ஓடுறதுக்காக பார்க்குறா. ஆனால் திப்பு வந்து கொஞ்ச நேரம் பொறுத்ததுக்கு அப்புறமா அவளை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி எஸ்கேப் ஆகுறா. விடாமல் இப்போ அந்த அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கா. உடனே திப்பு இவளை பார்த்து பயந்து போயிடுறா. அவள் கொலை பண்ணுற நோக்கத்தில் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய சீக்கிரட்டை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. இல்லை, உனக்கே தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு போயிடுச்சு போ. ஸோ உன்னைய நான் விட்டேன்னா நாளைக்கு என்றைக்கும் நீ தான் எனக்கு ஆபத்தாக வந்து நிற்ப, அதனால் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்போ கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு இரும்பு ரோடை வச்சுட்டு இவளை அடிச்சுடுறா. ஸோ தலையில் அடிபட்டுட்டு அப்படியே மயங்கி அங்கே ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறவளை தூரமாக வந்து இவ ஏற்றி மிதிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. தூங்கி எழுந்ததுக்கப்புறம் தான் இவளுக்கு தெரியுது அங்கே ஹீரோவும் மற்றவங்களும் சேர்ந்து இட்டாலிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவளுக்கு பயங்கரமாக வந்துடுது. இப்போ ஹீரோயினுக்கும் இல்லை ஹீரோக்கும் வந்துட்டு இப்போ இட்டாலி போயிருக்கிறதுனால 2 வருஷத்துக்கு முன்னாடி இவன் அங்கே சொதப்பி அவங்களுக்குள்ளே நடந்து வச்ச அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் 2 பேருக்கும் உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு பிறகு 2 பேரும் இவ்வளோ மதிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரையும் அதுக்கப்புறம் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தலையை பிச்சுக்கிட்டு உடனே நாங்கள் போகணும், உங்களுக்கு உண்மை தெரியக்கூடாது, தெரியறதுக்குள்ளே நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறுக்க பிறகு இவளுமே அங்கேருந்து கிளம்பி போகிறான். மிச்சவங்களும் அங்கே வராங்கல்ல. அப்போ வந்து அந்த வைன்யார்டோடைய ஓனர் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வரமாட்டேன் அப்படின்னு அவர் ஏதோ ஒரு வெக்கேஷனில் இருக்காருன்னு. அப்போ இந்த மீட்டிங் இவ்வளோ முக்கியம் ஹீரோக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் தான் ஐடியா பண்ணி அவளும் பெங்கும் சேர்ந்து அந்த ஆள்கிட்ட ஹீரோவோட ஒரு மீட்டிங்கை வந்துட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி உண்டாக்கிடுறாங்க. ஸோ ஹீரோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டைமும் வாங்கிக்கிறான். அவருமே கிரேப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரிடான்னு சொல்லிட்டு இவங்களும் அப்பாடான்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது ஹீரோ வந்து பெங்குக்கும் ஹீரோயினுக்கும் பெருசாக தேங்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க எல்லாரும் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் சோம் அங்கே பெங்கை வந்துட்டு தனியாக கூட்டிக்கிட்டு ஒரு டேட் மாதிரி போயிட்டான். ஹீரோவும் ஹீரோயினுமே ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயினும் பெங்கும் சேர்ந்து ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு ஒரு கேஃபேக்கு வராங்களா. ஸோ அந்த கேஃபே ஓனர் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நீ மட்டும் வந்திருக்க, நாம் வரலையா அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஆல்ரெடி பெங்கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பா, இந்த இடத்த எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வைபெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஓனர் வந்து பேசிட்டு போனதே அவளுக்கு தெரிஞ்சிருது. சர்ஜரி பண்ணியிருந்தப்போ நாம் கூட வந்தது இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவளுக்கு ஹீரோயின் இன்னும் தெரியாதுல்ல. அப்போ பெங் வந்து அங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துல ஹீரோவும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ வந்துட்டு பார்க்குறா. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோ கூட நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் பெங் வந்துட்டு ஷாக்கிங்காக கேட்டுட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரியலைஸ் பண்ணுறா. ரொம்ப குழம்பி போயிடுறா. ஹீரோ தான் வந்து நம்ம கூட சர்ஜரிக்கு அப்புறம் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த கேஃபே ஓனரை கூப்பிட்டு பெங்கே வந்துட்டு கேட்குறா, இங்கே இந்த ஃபோட்டோவில் எப்படி, இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எவ்வளோ நேரமாக நான் பேசிகிட்டு இருந்ததே இவனை பற்றி தான், ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு அப்போ தான் முழுசாக வந்துட்டு விஷயம் தெரியுது. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. ஹீரோவை தான் அப்போ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவள் பார்த்துருக்கா, ஆனால் வந்து அது தெரியாமலே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் பெங்க கூப்பிட ஹீரோயின் வந்துட்டு காதில் வாங்காமல் அங்கேருந்து ஓடுறதுக்காக ஆரம்பிக்கிறா ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அவளும் முன்னாடி அந்த நாமுங்கிறவன் வீட்டுக்கு மேற்க கூட்டிகிட்டு போயிருப்பான்ல. ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு வந்து அந்த ஆட்களையே பிடிச்சிடுறா. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஏன் அவங்க போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன் கூட அன்றைக்கி ஒரு ஆள் வந்தான்ல, அவன் தான் எங்ககிட்ட காசு கொடுத்து நடிக்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கு தான் இதெல்லாத்தையும் பண்ணான் அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுறாங்க ஒரு பயத்தோட. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாகிடுது. உடனே மெக்குக்கு கால் பண்ணுறா. எடுத்து பேசுகிறாளா. ஸோ அப்போ இவளும் நீ எதுக்காக வந்து வேணும்னே நீ ஏமாத்தின, எதுக்காக எங்கள் ரிலேஷன்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக பார்த்த அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அவளுக்கு தேவையில்லாமல் ஒரு விளக்கம்லாம் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப கடுப்பாகிடுறா. ஹீரோ வந்து நல்லவன் கிடையாது, அவனை விட்டு இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோன்னே இவளுக்கு கடுப்பாகிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாளா. உடனே வந்து பதட்டம் அதிகமாகிடுது. இப்போ இவளுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிச்சு. இவ போய் ஹீரோ கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி பேசிட்டா ஹீரோ இவளை தானே நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே காலை போட்டுட்டு உனக்கு கேவலமாக தான் நினச்சிட்டு இருக்கா, நீ வந்து அவள் ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவ, நீ ஒரு மெய்டோட பையன், உன்னை போய் அவள் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பா. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பணக்காரன் நினச்சி அவள் பழகினால, பட் உன்னுடைய பர்த் எப்படிப்பட்டதுன்னெலாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவள் உன்னை கழட்டி விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோ கிட்ட பயங்கரமாக ஹீரோயினை பற்றி தப்பாக சொல்லி விட்டுட்டான். ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயினை பற்றி ஒரு குழப்பத்திலே இருந்துட்டுருக்கான்ல. அது கூடவே இவ வந்து அனுப்பக்கூடிய அவங்களுடைய பழைய கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இப்போ ஹீரோயின் மேலே செமையாக கடுப்பாகிடுறான். இப்போ தான் ஹீரோயின் கரெக்டாக ஹீரோவை தேடி அங்கே வரா. அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அவளுடைய ஃபர்ஸ்ட் லவே ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோ கிட்ட அதை தான் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வரா. இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆரம்பிக்கும் போதே ஹீரோவும் நானே உங்ககிட்ட பேசணுன்னு தான் இருந்தேன், ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினும் எனக்கு இப்போ தான் உண்மை தெரிஞ்சுது, அந்த கேஃபே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல சந்தோஷமாக ஆரம்பிக்க ஹீரோவும் அந்த சமயத்தில் நீ என்னை விட்டுட்டு போயிட்டல்ல, ஸோ என்கிட்ட பணம் இல்லை, நான் ரொம்ப புவரானவன், என் பர்த் சரியில்லைன்னு என்னை விட்டுட்டு போனல, அதுக்காக
அதுக்காக நான் இப்போது உன்னைய பழி வாங்குறதுக்காகத்தான் உன்னைய 2வது முறை பார்த்த உடனே உன்னைய கம்பைல் பண்ணி நான் இந்த ஃபோர்ஸ் மேரேஜை பண்ணேன். ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு முடியறதுக்குள்ளே உன்னை எப்படியாவது என்னை லவ் பண்ண வச்சு நான் அனுபவித்த அதே வழியை நீயும் அனுபவிக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு. இப்போ அதை பண்ணிட்டேன். நீ வந்து முழுசாக என் வலையில் விழுந்துட்ட. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இப்படி ஒரு ஈஸி உமனாக இருப்ப, என் கூட சீக்கிரமாக ஸ்லீப் பண்ணிடுவேன்னு சொல்லலாம். ஆனால் நீ அந்தளவுக்கு இருந்துட்டல்ல. இப்போ நான் உன்னை பழி வாங்கிட்டேன். இனிமே எனக்கு உன் கூட இருக்கிறதுல விருப்பமே கிடையாது. எனக்கு உன் மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. உன்னை பழி வாங்கணுங்கிற அந்த கேமிங் சென்ஸும் போயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு இப்போ. ஸோ போதும், இந்த கேம் எல்லாம் முடிச்சுக்கலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். பேசாமல் நான் உன்னையே டிவோர்ஸ் பண்ணிட போகிறேன் இங்கேருந்து கிளம்பி போனோன்னே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே பிரேக் ஆகிடுறா. அவளை திரும்ப ஈஸி உமன் அப்படின்னு அவன் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா? பொலின்னு ஒரு அறை விட்டுட்டா. உண்மையை தானே நான் சொன்னேன், நான் ஒன்றும் போய் சொல்லையே. நீ என்ன கிட்ட 2 தடவை ஏமாந்து போயிருக்க. அதுவும் நீ ஏமாத்துறனால தான் நான் உன்னை பழி வாங்கினோடனே ஹீரோயினும் நான் உன்னை ஏமாத்தலை, திரும்ப 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 அதையே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு விளக்க சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. உன்னுடைய ட்ராமாலாம் எனக்கு தேவையில்லை, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறானா. ஹீரோயின் பிரேக் ஆகிட்டு அந்த இடத்துல உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கா. ஹீரோயினை தேடி வந்திருக்கக்கூடிய பெண்ணும் ஹீரோயின் தனியாக உட்காந்து அழுதுட்டுருக்கிறத தாங்கிக்க முடியாமல் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறா. ஹீரோயின் பதில் எதுவும் சொல்லாமல் பெங்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுகிறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. பக்கம் ஹீரோவுடைய தம்பி இங்கே பெங்கோடைய அப்பாவை வந்து பார்த்துட்டு ஹீரோவை பழி வாங்குறதுக்காக ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ ஹீரோவுடைய திங்ஸ்லேயும் வேர் ஹவுஸ்லலாம் நம்ம வந்து ட்ரக் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி விட்டுருவோம். ஹீரோவுடைய லோடெல்லாம் எடுத்துகிட்டு போகிற வண்டியில் நம்ம முதல்ல அதை வச்சு விட்டுட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஹீரோ வந்து கண்டிப்பாக அதில் மாட்டிப்பான். அதுக்கு பிறகு அவன் வெளியில் வரதுக்குள்ளே அவன் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்குறதுக்காக ஆரம்பிச்சிடும், டெட்லைன்லாம் வந்து கவர் பண்ணாத சமயத்தில். ஸோ அப்போ வந்து இந்த லேண்டுக்கான வேல்யூ வந்து குறைஞ்சிரும். அவனை பழி தேய்க்கணுங்கிறது தானே நம்மளோட நோக்கம். ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னோடனே அவரை யோசிச்சு பார்த்துட்டு இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஸோ அடுத்த நாளே இவங்க 3 பேரையும் அங்கேருந்து கிளம்ப சொல்லிடுறான். வேலை முடிஞ்சிடுச்சு, நான் மட்டும் வந்துட்டு மிச்சம் இருக்கிறத பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க யாருமே மறுவார்த்தை பேசாமல் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கிறது கிளம்புறாங்களா. அப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்துட்டு ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதை எடுத்து வாசிச்சு பார்த்துட்ருக்கா. அதில் என்னென்னா, நான் அங்கே வந்த உடனே என் லாயரை வச்சு உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுவேன், சைன் பண்ணி கொடுத்துருவோம், உனக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை வாசிச்சோடனே ஹீரோயின் வந்துட்டு பிரேக் ஆகி அழுகிறாளா. பெங்குக்கு ஹீரோயின் இப்படி பார்க்குறதுக்கே பிடிக்கல. இருந்தாலும் அவளுக்கு எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவட்டுக்கு திருன்னு முடிச்சுட்டே உட்காந்துட்டு தன்னை திரும்ப ஏமாத்திட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து புலங்கிப்பிக்கிட்டே பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய வேற ஒருத்தர்கிட்ட அடிதடியெல்லாம் வந்துட்டு அவன் வச்சுருக்கும் போது தான் அங்கே வந்து கரெக்டாக அவனை காப்பாற்றிட்டான். ஸோ இப்போ அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை டச் பண்ணிக்கிட்டு அவனை கிஸ்லாம் பண்ணுறாளா. அப்போ ஹீரோ அந்த அறபோதையிலே வந்துட்டு ஹீரோயினோட பேரை சொல்லி தான் வந்து பெணாத்திட்டுருக்கான். இதை பார்க்குற அந்த மேக் வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுது. ஹீரோயின் பக்கத்தில் இல்லைனாலும் நீ அவளை பற்றி தான் இன்னும் நினச்சிட்ருக்கியா, சரி பரவாயில்ல, கொஞ்ச நாளில் அவளை முழுசாக நான் உன்னை மறக்க வச்சுடுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கா. அதனால மேவை நல்லவ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ இப்போ மே கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினை எப்போ சந்திச்சானோ அப்பையிலேருந்து இப்போ அவன் கல்யாணம் பண்ணது, இப்போ நடந்தது, அப்புறம் மேக்கப் பற்றின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே மேயுமே வந்துட்டு ஹீரோயினை கழுவி ஊற்றிட்டுருக்கா. இந்த மாதிரி வந்துட்டு ஆம்பளைங்களை ஏமாத்துறதுக்குனே சில பொண்ணுங்க இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு அதில் ரொம்பவே தேர்ந்தவ போல், அதனால தான் உன்னையவே 2 தடவை ஏமாத்திருக்கா. ஸோ நீ ஒன்றும் அவள் பக்கம்லாம் போகாத, நம்பாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை இருந்தாலுமே எனக்கு அவளை வெறுக்க முடியல முழுசாக, நான் அவகிட்ட சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் வந்து அவளை இன்னும் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ நீ இவளை காதலிக்கிற அப்படின்னா அவளை நம்புறேன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோக்கு அதுக்கு பதில் இல்லாமல் உட்காந்துட்ருக்கானா. நீ பதில் சொல்லாததே எனக்கு தெரியுது, அப்போ நீ அந்த மெக்க நம்பலை, ஹீரோயினை தான் நம்புற கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து எனக்கு தெரியல, ஆனால் வந்துட்டு நான் அவளை லவ் பண்ணுறேங்கிறது மட்டும் மாறாத ஒரு விஷயம். என் லைஃப்பில் அவளை என்றைக்குமே என்னால் முழுசாக வெறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு ஊருக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிறது சரி கிடையாது, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேக் பண்ணிட்டு கிளம்புறாளாம். ஸோ அப்போ தான் ஹீரோடைய ஆன்ட்டி இந்த விஷயம் கேள்விப்பட்டுக்கிட்டு அங்கே வந்து ஹீரோயினை ஸ்டாப் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் இப்போ அவங்கக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அதாவது அவளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே ஹீரோவில் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனது, சர்ஜரி எப்போ இருந்தது, ஹீரோ தான் அப்படின்னு தெரிஞ்சது, அப்புறம் மெக்குனால வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு அத்தனை விஷயம் ஒன்று விடாமல் அவங்ககிட்ட சொல்லிட, அவங்களும் நீ இப்போ எங்கிறது கிளம்பாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்காக மரியாதை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் மேவை கூட்டிகிட்டு ஃப்ளைட் ஏறி ரிட்டர்ன் வரானா, அவங்க ஆன்ட்டி வந்துட்டு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தா அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. கோவப்பட்டுட்டு ஹீரோயினை நான் தான் அவனை இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எதுக்கு இருந்த அப்படின்னோடனே ஹீரோயின் வந்து இல்லைனா அப்படின்னு
ஆரம்பிக்கும் போதே அவன் வந்து அவகிட்ட ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி கையெல்லாம் பிடிச்சி வம்பு பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆன்ட்டி அதை பார்த்துட்டு நான் தான் அவளை இருக்க சொன்னேன், ஏன் வீட்டில் நான் அவளை இருக்க சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரி ஆன்ட்டி, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டாயப்படுத்தி அங்கேருந்து ட்ரைவ் பண்ணி வெளியில் இழுத்துட்டு வந்துடுறான். ஸோ இப்போ சொல்லு, எதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கேன், ஆன்ட்டி கிட்ட என்னெல்லாம் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் நான் பொய்யெல்லாம் எதுவும் சொல்ல, உண்மையை மட்டும் தான் சொன்னேன், உனக்கு எனக்கும் நடந்தது எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னோடனே நீ இப்போ என்ன ஆன்ட்டியை வச்சு என்னைய ட்ராப் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் சொல்கிற உண்மையை கேட்குறதுக்கு நீ ரெடியாக இல்லை, அவங்க ரெடியாக இருந்தாங்க, அதனால் அவங்ககிட்ட எதையும் மறைக்காமல் உண்மையை சொன்னேன் அப்படின்னோடனே நீ சொல்கிறது எல்லாமே ட்ராமாவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் அவனை கம்பல் பண்ணி அவளுடைய தரப்பு நியாயத்தை வந்து எடுத்து வைக்கிறான். அதாவது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக இவ சைட்லேருந்து அப்படின்னு சொல்கிறா. கூடவே இப்போ அந்த கேஃபேக்கு போனதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிஞ்சது ஹீரோ தான் அவன்னு சொல்லியும் அங்கே முன்னாடி மெக்கு தான் அவளை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது கேட்டோடனே ஹீரோவும் மெக்கு எதுக்காக இதெல்லாம் வந்துட்டு திருச்சி சொல்ல போகிறான், அவனுக்கு என்ன மோட்டிவ் இருக்க போகுது, நீ சும்மா அவன் மேலே பழி போடுற அப்படின்னு சொல்கிறான். எனக்கும் அதுதான் தெரியல, மெக் ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ஆனால் மெக்கிட்ட பேசிட்டு மெக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை தவிர வேறு ஏதோ இருந்திருக்கு, அதனால தான் மெக்கு உன்னை என்னையும் பிரிக்கிறக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது கேட்டோடனே ஹீரோயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் வளர்ந்தோம், ஸோ அப்படி இருக்கப்போ எங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரு சிப்ளிங்ஸ் பாண்ட் மட்டும்தானே தவிர அதுக்கு மேலே எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறா. உன் தரப்பில் வேணா அப்படி இருந்திருக்கலாம், மெக்கு இன்னும் ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் நம்ம 2 பேரும் இப்படி பிரிக்க பார்த்துருக்கான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இது கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பதில் எதுவும் சொல்லவே முடியல. ஸோ இப்போ ஹீரோவும் வந்துட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணுறான் அவளை, அப்போ மெக்குக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தது தானே உன்னுடைய அர்த்தமாக நீ சொல்கிறதுக்காக வர அப்படின்னோடனே ஹீரோயினும் அதெல்லாம் தெரியாது, நான் சொல்லணும்னு நினச்சதை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோவும் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிட்டா, உன்னைய பார்த்தா தான் அருவருப்பாக இருக்குது, ஸோ ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை நான் ஏற்கனவே லவ் பண்ணி ஏமாந்துட்டு போயிட்டேங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னோடனே இவ்வளோ நான் சொன்னதுக்கப்புறமும் நீ இப்படி தான் என்னை பற்றி பேசுவியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. உடனே அவன் என்ன பண்ணுறான், மெக்கு தான் எனக்கு நீ பேசினதை அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இவனை பற்றி முன்னாடி ட்ராஷியாக பேசியிருப்பாள்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ தப்பானவன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஸோ அந்த ஆடியோவை ப்ளே பண்ணி காட்டுறான். இதை கேட்டோடனே ஹீரோயின் வந்துட்டு ஷாக் ஆகிடுறான். இப்போ என்ன இது உன் வாய்ஸ் இல்லைன்னு சொல்ல போறியா அப்படின்னோடனே ஹீரோயினும் இல்லை இது ஏன் வாய்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, இதை நான் தான் சொன்னேன், ஆனால் இதை நான் இப்போ சொல்லலை, 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி மெக்கு தான் என்கிட்ட கொடுத்தான், ஸோ நீ என்னை வந்து இந்த மாதிரி ஒரு மெய்ரோடைய பையங்கிறதுனால தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போயிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், திரும்ப நீ என்னை நம்புறதும் நம்பாததும் உன்னுடைய விருப்பம், நீ எதை வேணாலும் நம்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ மே தான் தன்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணுறான். ஹீரோயின் வந்து என்ன சொன்னா, மெக்கு தான் பிரிச்சதா சொன்னான், எனக்கு நம்பர் தான் நம்பாமல் இருக்கிறதான்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதெல்லாத்தையுமே கேட்டுட்டு இங்கே மேவும் அப்போ நீ மெக்க நம்பலை இவ்வளோ தான் நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ வந்து அப்படி கிடையாது, எனக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் காதல் கண்ணை மறைக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு இவ்வளோ தான் நம்பணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டுட்டு மீக்கு வந்து ரொம்ப கோவமாகிடுது. நம்ம ஹீரோக்கு அப்படியே வந்து ஹீரோயினை மட்டை தட்டி பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு அவனை நிறையா ட்ரிங்க் பண்ணுறதுக்காக ஊற்றி ஊற்றி கொடுத்துட்றா. ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து நிதானமே இல்லாமல் அப்படியே லைட்டாக மயங்கி போக இவ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவளோட ஃபோர்ஸ் பண்ணி மேக் அவுட் பண்ணுறதுக்காக இவ ஆரம்பிக்கிறான். சடார்னு மே அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து அவளை தடுத்து நிறுத்திடுறான். ஸோ இப்போ மே வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்கில் கேட்க, நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு தப்பு பண்ணலை, நீ ரொம்ப உடஞ்சி போயிருக்க, உன்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்க வேண்டிய அவள் பார்த்துக்கல, அதனால் நான் உன்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனை கிஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸராக வர ஹீரோ வந்து பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். நீ தப்பு பண்ணிகிட்ருக்க, எனக்கு இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது, நீ இந்த மாதிரி ஒன்றை நீயே வந்து மரியாதை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டுட்டு அவளுக்கு கோவம் வருது. அங்கேருந்து கிளம்பக்கூடிய ஹீரோ வந்து நிறுத்திதான். ஸோ ஹீரோவும் இந்த மாதிரி பண்ணாதமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேவும் நான் உன்னை லவ் பண்ணுறேன், இப்போ இல்லை ரொம்ப வருஷமாக நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நீ என்னுடைய ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சமாவது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து இதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்கானா, நீ ஹீரோயினை தான் லவ் பண்ணுறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ அவளை விரும்பாதன்னு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நீ ஆனாலும் என்னை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோ, எனக்கு உன் கூட இருந்தாலே போதும், நீ என்னோடய ஃபீலிங்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே போதும், ஹீரோயினை நீ எவ்வளோ வேணாலும் லவ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. ஹீரோ வந்துட்டு அவளை நிறுத்துறான். ஸோ இங்கே பாரு, நான் உனக்கு கூட ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டுருக்கேன், நமக்குள்ளே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், அதுக்கு எடுத்துக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாத, ஹீரோயினை தான் நான் லவ் பண்ணுறேங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாதுங்கிறதும் உண்மைதான், பொண்ணாகவே இருந்திருந்தா கூட ஹீரோயினை தான் நான் சூஸ் பண்ணுவேனே தவிர ஒன்றை சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிடுது. அப்படின்னா உனக்கு நான் பொண்ணு இல்லைன்னு ஏற்கனவே தெரியுமா
அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கோட கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமாம் தெரியும்னு சொல்கிறான். உனக்கு எப்படி தெரியும், எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அதே ஷாக்கில் கேட்கும்போது ஹீரோவும் உன்னோட பழக ஆரம்பித்த 2-3 நாளே எனக்கு தெரியும், நீ பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே இவ அப்படியே பிரேக் ஆகி போயிடுறா. ஸோ நான் பொண்ணு கிடையாது, நான் ஒரு பையங்கிறதுனால தான் நீ என்னை டிஸ்கஸ்டிங்காக பார்க்குறல்ல, அதனால தான் என்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீ மதிப்பு கொடுக்காம என்னை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. நீ எந்த ஒரு ஜெண்டரில் இருந்தாலும் சரி என்னால் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாததுக்கு காரணம் ஹீரோயின் மேலே எனக்கு இருக்கக்கூடிய லவ் மட்டும்தான். நான் உன்னை அருவருப்பாலாம் பார்க்கல, நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவளை ஹக் பண்ணி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பக்கம் ஹீரோவுடைய தம்பிக்கு கால் வருது. ஸோ யாருன்னா பெங்கோடைய அப்பா தான். இப்போ அவர் இந்த ட்ரக் நீ சொன்ன மாதிரியே நீ ஹெல்ப் பண்ண மாதிரி ஹீரோவுடைய வண்டியில் எல்லாத்தையுமே சேர்த்து ஏற்றியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டு அவள் சந்தோஷமாக்கிட்டு அவங்க அம்மா கிட்டே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறான். அவனுடைய பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு இவனும் ஹீரோவுடைய வண்டியில் இப்போ ட்ரக் வச்சுட்டோம்ல, போலீஸ்கிட்ட அவன் மாற்றப்போ அவனுடைய வேர் ஹவுஸ்க்கெல்லாம் அவங்க போயிட்டு சர்ச் பண்ணுவாங்க. ஹீரோவுடைய பேர் இதனால் ரொம்ப டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவங்களும் ஆனால் வேர் ஹவுஸ் போயிட்டா அங்கே எதுவுமே இருக்காதுன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சிருப்பேன்னு, இருக்கோ இல்லையோ அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, எப்படியும் ட்ரக் கடத்துறான் அப்படிங்கிற அந்த பேர் மீடியாவில் பரவிட்டாலே போதும், அதுக்கப்புறம் அவனுடைய கிளைண்ட்டு கஸ்டமர்ஸ்னு எல்லாருமே குறைஞ்சிடுவாங்க, அவனுக்கான கெட்ட பேர் நிறையா வந்துடும்ல. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோ நான் போட்டு தள்ளுறதுக்கு ஆள் செட் பண்ணிடுவேன். ஹீரோ இறந்து போனதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரைம்லேருந்து அவன் தப்பிக்கிறதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி ஒரு கதை கட்டி விட்டுடுவேன். அடுத்தது ஹீரோயினை போட்டு தள்ளிட்டு அவளுக்கும் ஹீரோ இறந்து போனதுனால ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு, அதனால சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கதையை மூடிடலாம். அதுக்கப்புறமா சொத்தெல்லாம் ஹீரோக்கு பிறகு வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவருடைய அப்பாவை அவருடைய சர்வெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மெக்குங்கிறவனே இப்போ ஷூட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிடுறான். ஸோ இப்போ இந்த மாதிரி அவன் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த பக்கமாக வரக்கூடிய சோம் அதை பார்த்துட்றான். உடனே அவன் இந்த மாதிரி அவங்க அப்பா பேரை சொல்லி கத்திட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ண அவர் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துட்டு அங்கேருந்து ஓடுறாரு. அவரை ஷூட் பண்ணதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது சோம் இங்கே இவனை தடுத்து நிறுத்துறானா. ஸோ 2 பேரும் கட்டி பிடிச்சி உருண்டுலாம் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கன் எடுத்து டக்குன்னு பெங்கோடைய அப்பா அவனை மிரட்டுறாரு. ஸோ எதுக்காக என்னை ஷூட் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவனுமே ஜோமை கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கான். ஸோ நீ தான் தேவையில்லாமல் இப்போ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, அந்த ஆள் தான் உன்னை அவருடைய பொண்ணு கூட பார்த்துட்டு கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இப்போ ஜோமோ பெங்கோ லவ் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு பிடிக்காமல் அடிக்கிறதுக்கு கொல்றதுக்கெலாம் ஆள் அனுப்பிட்டு இருக்காருங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இதை பார்த்துட்டு சோமுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உங்கள் அப்பா மாறிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தேன், உங்கள் அப்பா என்றைக்கும் மாற மாட்டார், இப்போ யார் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பெங்கு கிட்ட கத்திட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு பேசாமலே அவளும் இருந்துடுறா. ஸோ இப்போ இங்கே போலீஸ் கிட்ட ஹீரோவுடைய ட்ரக் எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த டிரைவர் அவன் இப்போது சியாவுடைய ஆள். ஸோ இப்போ இந்த சியாவும் ஹீரோடைய தம்பியும் சேர்ந்து போட்ட பிளான் தானே இது. சியா தான் ட்ரக்கெல்லாம் யூஸ்வலாக இல்லீகலாக ட்ரேட் பண்ணக்கூடிய ஆள். அந்த ஆள் தான் ட்ரக்கெல்லாம் நிறையா அவருடைய வேர் ஹவுஸ்லலாம் வச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ இப்போ அவர் தான் டிரைவரை போட்டு அனுப்பி விடுறாரு போலீஸ்கிட்ட வேணும்னே மாட்டிக்கிற மாதிரி. இப்போ போலீஸ்கிட்ட எனக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு வரும்போதே சந்தேகமாக இருந்துச்சு, அதனால தான் எங்கள் பாஸ்கிட்ட எதுவும் கேட்காம உங்ககிட்ட கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கே ஹீரோவை போட்டு கொடுத்துட்றான். ஸோ இந்த விஷயத்தை சியாவோட ஆள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டு அங்கேருந்து லைவாக நியூஸ் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்துட்டுருக்கா. இந்த பக்கமாக திப்பு இருக்கால, மே அடிச்சு போட்டு போனால, அவளை பார்த்தா ஹீரோ எப்படியோ அந்த சைடு வண்டியில் வந்திருப்பான் போல் ஒர்க்கர்ஸ் கூட, அங்கே யாரோ விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு கிட்ட பார்த்ததும் திப்புன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அவள் கண்விழிச்சிட்டா அப்படிங்கிற நியூஸ் கேட்டுட்டு ஹீரோ அவளை பார்க்குறதுக்காக உனக்கு என்னாச்சு, யார் இப்படி பண்ணாங்க என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவளும் அழுதுகிட்டு பயத்தில் அப்படின்னு நடுங்கிக்கிட்டே மே தான் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்கிறான். மேவா அவளுக்கும் உனக்கும் என்ன அப்படி மனஸ்தாபம் ஆச்சு, எதுக்காக அவள் உன்னை ஹர்ட் பண்ண பார்க்குறா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது நான் அவளுடைய உண்மையை வெளியில் சொல்லிடக்கூடாது, உன்கிட்ட சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னை கொலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்கிறான். என்ன உண்மை அப்படின்னு ஹீரோவும் கேட்க அதுக்கு திப்புமே சொல்லிடுறான். மெக்குங்கிறவன் தான் சர்ஜரி பண்ணி இப்போ மேவா பொண்ணாக வந்திருக்கான், அதுக்கு காரணம் அவன் ஒன்றை லவ் பண்ணுறது தான். எங்கே நான் நடுவில் வந்துடுவணுங்கிற பயத்தையும் அவளுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்காகவும் என்னை போட்டு தள்ளுறதுக்காக பார்த்துருக்கா. இப்போ நான் இறந்துட்டேன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாள்ல, அதனால் அடுத்து அவளுடைய டார்கெட் ஹீரோயினாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இப்போ மெக்கா கால் பண்ணி
இப்போ ஹீரோயினை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறா. ஸோ அங்கே வந்து மே இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாளா. அதுக்கப்புறமா உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும், நான் மெக்கப் பக்கல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், உனக்கு இன்னும் புரியாமல் இருக்கிறதே எனக்கு இன்னும் அதிசயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெக்கு இவக்கிட்ட எப்படியெல்லாம் முன்னாடி பேசுவான் பழகுவான் அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து இவ செஞ்சிட்ருக்கா. அவனோட பாடி மேனரிசம் எல்லாம் வந்து அப்படியே திரும்ப ரெப்ளிகேட் பண்ணி இவ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாளா. அப்போ இவளை வந்து வெளியில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரா நம்ம ஹீரோயினை. ஸோ அப்போமே வந்துட்டு அங்கேருந்து நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணிக்கிட்டு முன்னாடி மெக்கு பண்ண மாதிரியே பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல வந்து நிற்கிறா. ஸோ அந்த இடத்துல டிக் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாளா. பார்த்தா அதில் இவங்க 2 பேரும் ஒரு சீக்ரெட் பாக்ஸ் வந்துட்டு ஒரு மறைச்சி வச்சுருந்துருப்பாங்க. மெக்கும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை ஒரு லெட்டராக எழுதி அதை அந்த பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ அதே இடத்துல இருந்து கரெக்டாக இங்கே மே வந்து தோண்டி எடுத்து ஹீரோயின் கிட்ட காட்டுறா. ஸோ இப்போ அதில் இருந்து லெட்டர் எடுக்கிறா. இப்போ மே அதை எடுத்து அவள் மெக்கா இருந்து எழுதின சமயத்தில் இருந்த அதை வாசிக்கிறா ஹீரோயினை பார்த்து. ஸோ நானும் கூடிய சீக்கிரத்தில் உன்ன மாதிரி பொண்ணு ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த லெட்டரில் இருக்குது. அதை வாசித்ததுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரியுது மெக்கு தான் இப்போ சர்ஜரி பண்ணி மேவாக மாறியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நிற்கிறாளா. இந்த மேவும் தான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறா. அதாவது ஹீரோவை விரும்புறதுனால தான் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறதாகவும் ஹீரோயின் தான் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ஹீரோயினை டக்குன்னு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு அவளை குத்திடுறா. ஸோ இப்போ அந்த இன்ஜெக்ஷன் வந்து குத்தப்பட்டதுனால ஹீரோயின் டக்குன்னு மயக்கம் போட்டு அதே இடத்துல விழுந்துடுறா. அப்போ இவ கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேட் எடுத்துகிட்டு ஹீரோயினை ஹர்ட் பண்ணுறதுக்காக ஓங்கிட்டு பக்கத்தில் வரா. அவனோட வண்டியில் ட்ரக் இருந்ததுனால போலீஸ் வந்து சர்ச் வாரண்ட்டோட வந்து அவனுடைய ஒயின்யார்டு வேர் ஹவுஸ்னு எல்லாத்தையும் சர்ச் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ட்ரக்ஸ் எதுவும் கிடைக்கல. பட் ஸ்டில் ஹீரோவை என்கொயரி பர்பஸ்க்காக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஹீரோவும் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நபரை நீங்கள் மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டுறான். பார்த்தா பெண்களுடைய அப்பா அங்கே வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் இப்போது ஹீரோக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஹீரோவுடைய தம்பி தான் என்கிட்ட வந்து இந்த விஷயமா ஹெல்ப் பண்ணான், அவன் தான் ஹீரோவை வேணும்னே பழி போடுறதுக்காக பார்த்தான்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாரு. இப்போ போலீஸ் எல்லாரும் கிளம்பி இங்கே ஹீரோடைய ஸ்டெப் பிரதர் அண்ட் பிரதரை பார்க்குறதுக்காக வராங்க. ஸ்டெப் பிரதரை வந்து அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவங்களும் ட்ரக் வச்சுருக்கறனால உன்னை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து இதெல்லாம் போய் நான் நம்ப மாட்டேன், யாரோ பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அங்கே தான் வரான், வீடியோ ப்ரூஃபோடு வந்திருக்கான். இப்போ பெண்களுடைய அப்பா தான் இவனை வந்துட்டு வண்டியில் ட்ரக்ஸ் எல்லாம் ஏற்றி வைக்கிறத பார்த்துருப்பாரு. அது எல்லாத்தையும் இவருடைய ஆட்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதையே வந்துட்டு போலீஸ்கிட்ட ப்ரூஃபாக சப்மிட் பண்ண இவன் வந்து இதெல்லாம் ஃபேக்கு, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ போலீஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வரும்போது அவனுடைய அம்மா போலீஸ் எல்லாரையும் தடுத்து நிறுத்திட்டு அவங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க பையனை வேணும்னே இங்கேருந்து தப்பிச்சு போயிடுடா அப்படின்னு சொல்லி கத்தி அவனை அங்கேருந்து ஓட விட்டுடுறாங்க. ஸோ அவன் எஸ்கேப் ஆகி அங்கேருந்து போனதுக்கு பிறகு போலீஸ் வந்துட்டு இப்போ வேறு வழி இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்தது ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளை பார்க்கறதுக்குன்னு அவங்க வீட்டுக்கு வரான். ஆனால் அவளுடைய ஆன்ட்டி வந்து அவனை திட்டுறாங்க, நீ தான் அவளை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கோவமாக திட்டுறாங்க. அவனும் இல்லை நான் தப்பு பண்ணிவிட்டேன், அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னோடனே அவள் இப்போ வீட்டில் இல்லை மெக்கப் பார்க்கறதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா இப்போ தான் திப்பு மூலமாக மெக்கப் பற்றி கேள்விப்பட்டு வந்திருக்கான்ல. ஸோ எங்கே போயிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கவும் நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அங்கே ஹீரோயின் போகிறதா சொல்லியிருக்கக்கூடிய அந்த வீட்டோடைய அட்ரஸை வந்து அனுப்பி விட்டுடுறாங்க. மெக்க வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்கும் போது இப்போ அந்த ட்ரெஷர் பாக்ஸ்லேருந்து 2 லெட்டர் எடுத்தால அதில் அவனுடைய லெட்டர் ஹீரோயின் கிட்ட வாசிச்சிட்டான்ல. இப்போ ஹீரோயின் எடுத்துருக்கக்கூடிய லெட்டர் எடுத்து வாசிக்கிறான். ஸோ அதில் பார்த்தோன்னா ஹீரோயின் வந்து இவங்க 2 பேரும் பழைய நாட்கள், அதாவது இவங்களுடைய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லலாம் ஹீரோயின் வந்து எப்படி மெக்கை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பா, மெக்கு வந்து இவளை ஒரு அண்ணனாக நினச்சாலும் மெக்கு வந்து நிஜத்தில் ஒரு பயந்து போய் இருக்கிற ஒரு சுபாவத்தோடையும் ஷைனஸோடு இருக்கிறதையும் இவ தான் வந்து தன்னைத்தானே வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு அவனை வந்து எல்லா இடத்துலையும் ரெஸ்கியூ பண்ணதாகவும் அவனை ரொம்ப விரும்புறதாகவும் அவனுக்காக எவ்வளோ வேணாலும் லைஃப்பில் ரிஸ்க் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமும் எழுதியிருக்கு. ஸோ இதெல்லாம் வாசிச்சுட்டு வந்து இவ ரீகால் பண்ணி பார்க்குறா. அவங்க காலேஜ் டேஸ்லேயும் ரொம்ப கேர்லியாக பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பசங்கள்லாம் வந்து இவளை பயங்கரமாக டீஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவன் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாமல் தவிக்கிறதையும் ஹீரோயின் தான் நடுவில் வந்து யார் என்ன பண்ணாலும் பரவாயில்லைன்னு எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு அவன் வந்து காப்பாற்றிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போ வந்து அவன் காப்பாற்றினதுக்கப்புறமா அவன் கேட்பான், அவங்க எல்லாரும் உன்னை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், எனக்காக நீ இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ என்னுடைய அண்ணன், கூட பிறந்தா மட்டும்தான் அண்ணனு கிடையாது, உன்னை எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எவன்கிட்டையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோட உயிரே போனாலும் சரி உனக்காக போச்சுன்னா நான் சந்தோஷம் தான் படுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. ஸோ இதை வாசிச்சுட்டு அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் இவ ரீகால் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமாக உட்காந்து பிரேக் ஆகி அழுதுட்ருக்கானா. அப்போ தான் நம்ம ஹீரோ கிட்டேருந்து இப்போ ஹீரோயின் நம்பருக்கு கால் வருது, நீ எங்கே இருக்க, நான் உன்னை பார்க்க
பார்க்குறதுக்காக உடனே வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறதோ இங்கே மே தான். உடனே அங்கே ஹீரோ வந்து நீ எதுக்காக ஹீரோனுடைய கால் எடுக்கிற, அவள் எங்கே அவகிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளும் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாட்டுக்கு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காளா. ஹீரோக்கு இவன் இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்து ரொம்ப பயமாகிடுது. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயினுடைய ஆன்ட்டி கொடுத்த அந்த அட்ரஸ்க்குன்னு ஓடி வரான். அதுக்கப்புறமா அப்படியே பின்னாடி திரும்புறாளா, பார்த்தா ஹீரோயின் அங்கே தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, மயக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்கா. ஆக்சுவலாக வந்து மேக்கு ஹீரோயினை வந்து அடிக்கிறதுக்காகத்தான் அங்கே கை ஓங்கியிருப்பா. பட் ஆனால் அந்த சமயத்தில் அவளுக்கு அந்த லெட்டர் கிடச்சிருக்குமா, அதை படித்தோடனே வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி பழைய மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணிட்டு ஹீரோயினை கொல்லக்கூடாதுன்னு விட்டுட்றா. இப்போ அவள் ஹீரோயினை லைட்டாக வந்து டச் பண்ணோன்னே ஹீரோயின் பயந்துட்டு அப்படியே பக்கத்துலேருந்து ஓடுறதுக்காக ஆரம்பிக்கிறா. நீ எதுக்காக இங்கே வச்சிருக்க, நீ அப்போவே என்னை அடிக்க தானே வந்த, என்னை கொல்ல பார்த்தல அப்படின்னோடனே இல்லை நான் வந்து என் தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை மேக்கு நான் இதுக்கு மேலே உன்னை நம்ப மாட்டேன், நீ என்னை கொல்றதுக்காக பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது நீ இந்த மாதிரி என்னை பார்த்து பயப்படாத, எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது, நான் தப்பு பண்ணிட்டேன், அவசரப்பட்டுட்டேன், லவ்ங்கிற பேரில் நான் வந்து என்னென்னவோ பண்ணுறதுக்காக இருந்துட்டேன், ஆனால் இப்போ எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன், நீ தான் எனக்கு எல்லாமே, நம்ம 2 பேரும் எப்படியெல்லாம் வளர்ந்தோம், நான் போய் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கேன். ஹீரோயினும் அதுக்கப்புறம் தான் அவகிட்ட கேட்குறா, சரி நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னோடனே நான் ஹீரோவை லவ் பண்ணதுனால தான் இதெல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ இப்போ தான் ரியலைஸ் பண்ணி அழுதுட்டுருக்காளா. அப்போ ஹீரோயினும் வந்து ஷாக் ஆகிட்டு நீ எப்போ ஹீரோவை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனை பார்த்தேன், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்காக ஹீரோ வந்து மற்றவங்களை எதிர்த்து சண்டை போட்டு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணான், அதை பார்த்தோன்னே நான் வந்துட்டு ஃப்ளாட் ஆகிட்டேன். ஸோ அப்போலேருந்து அவனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு லவ்வை கன்ஃபெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் அவன் உன்கிட்ட லவ்வை கன்ஃபெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தேன், அதனால் அக்செப்டே பண்ணிக்க முடியல, அதுக்கு தான் அவங்கள பிரித்தேன், ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அழுதுட்டு இருக்கும் போது ஹீரோயினும் பரவாயில்லன்னு சொல்லி அவளை மன்னிச்சிடுறா. என்னதான் இருந்தாலும் சரி எனக்கு என் பிரதர் தான் முக்கியம், நீ தப்பு பண்ணுறத உழுந்துட்டல, எனக்கு அது போதும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போவுமே வந்துட்டு இவர் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுதுட்டுருக்காளா. அப்போ தான் ஹீரோ அங்கே பதறி போயிட்டு வரான். ஹீரோனுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவனை செக் பண்ணிட்டு இருந்துட்டுருக்கானா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மேவை பார்த்துட்டு ஹீரோ சத்தம் போடுறான், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி அழுதுட்டு இருக்கக்கூடிய மேவும் ஹீரோவோட கோபத்துக்கு ஆளாயிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போயிடுறான். அப்போ ஹீரோயினுமே அங்கே ஹீரோவை தடுத்து நிறுத்துறான். ஆல்ரெடி மெக்கு அவன் பண்ண தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டான், தேவையில்லாமல் நீ வந்து அவனை திட்டிட்டு இருக்காத, அவன் எல்லா தப்பையும் உணர்ந்துட்டான், என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான், நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோக்கு வந்துட்டு அப்படியே ஷாக்கிங்காக இருந்துகிட்ருக்கு. அதோட ஹீரோயினும் மேக் நம்ம 2 பேரும் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்போம், நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்றைக்குமே மாறாது, ஆனால் இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோடனே மெக் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறான். என்னை திரும்ப வந்து மன்னிச்சிடு, நான் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாளா. ஹீரோ உடனே அவளை ஓடி போய் தடுத்து நிறுத்துறான். என்னையும் மன்னிச்சிரு, நான் தேவையில்லாமல் தெளிவாக இல்லாமல் உன்கிட்ட வந்து வார்த்தையை நிறைய விட்டுட்டேன், உன்னை ஹர்ட் பண்ணணுங்கிற நோக்கத்தில் நிறைய வந்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து தன்னால் அவனை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வந்து இல்லை நான் நிஜமாவே சொல்கிறேன், நான் உன்னையை தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ இல்லை 2வது முறை வந்து உனக்காக விழுந்திருக்கேன், இந்த முறையும் நான் வந்து உனக்கு குறை சொல்கிறதுக்காக விரும்பலை, எங்கே நீ என்னை ஹர்ட் பண்ணிவிடுவோங்கிற பயத்தில் உன்னை நான் முன்னாடி இருக்கணும், உனக்கு நான் ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு உடனே ஹீரோயின் வந்து அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் வந்து ரீகால் பண்ணி பார்க்குறா. ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு நீ கூட ஸ்லீப் பண்ணிட்ட, ரொம்ப ஈஸியான உமன் அப்படிங்கிறத அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணிவிட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அப்போ வந்து ஹீரோ பார்த்து சொல்கிறா, நான் உன்னை எனக்காவது ஒரு நாள் மன்னிச்சிருவேனே வச்சுக்கோ, ஆனால் நீ பண்ண தப்பை நான் சத்தியமாக மறக்க மாட்டேன், அதனால் நம்ம 2 பேருக்குள்ளே இதுதான் எண்டு, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறதா சரின்னு எனக்கு தோணுது, ஸோ உன்னை மன்னிச்சிட்டேன் ஆனால் உன்னை மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே அவள் கிளம்பி போகிறாளா. அப்போ மே வந்து அவளை தடுத்து நிறுத்துறா. இந்த மாதிரி பண்ணாத, உங்கள் 2 பேருக்கும் வந்து பிரச்சனை வர்றதுக்கே காரணம் நான் தான், ஹீரோ உன்னை வேணும்னே ஹர்ட் பண்ணல, நான் தான் உன்னைய தப்பாக அவன்கிட்ட காட்டியிருக்கேன், அதுக்காகத்தான் அவன் உன்னையே கஷ்டப்படுத்தினான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை என்னால் இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அவனாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் அவன் சொன்ன வார்த்தைகளை என்னால் என்னைக்கும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அவங்க அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறான்ல. அப்போ அந்த சியாவை மீட் பண்ணுறான். ஸோ நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி பெங்கோடைய அப்பா வந்து கட்சி மாறிட்டாரு, ஸோ போலீஸ் அவரே கூட்டிகிட்டு வந்துட்டார், ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டாரு, ஸோ உங்களை என்னையும் தான் போலீஸ் இப்போ தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொன்னோன்னே அந்த சியா வந்து கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. அந்த சியாவுடைய ஆள் வந்து கால் பண்ணிட்டு சியாவுடைய வேர் ஹவுஸ் அண்ட் அதர் கேம்பிளிங் பிளேசஸ் எல்லாத்துலேயுமே போலீஸ் ரெய்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியும் நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஆளுக்கு வந்துட்டு பயங்கரமாக கோவம் ஏறிடுது. ஸோ எப்படி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அது தெரியலை, எல்லாம் வாரண்ட்டோடு வந்து ப்ராப்பராக சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களை நேரில் வந்து கண்டுபிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணணும்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, மீடியா பீப்புள் எல்லாம் கூட இங்கே இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அந்த ஆள் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி முணங்கிட்டு இருக்காரு. அது பார்த்தோன்னா ஹீரோ இப்போ திப்பை பார்க்குறதுக்கு
இருக்குன்னு சொல்லி மேவை கூட்டிகிட்டு வரா. மேவை பார்த்தோன்னே திப்பு பயங்கரமாக பயந்து அலறி நடுங்கிட்டுலாம் இருந்துட்டுருக்கா. ஹீரோவும் உனக்கு எதுவும் ஆகாத, உன்னை ஹர்ட் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காளா. எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு இவ கத்திட்டே இருந்துட்டுருக்கா. அப்போ தான் மே இங்கே திப்புக்கிட்ட வந்து சாரி கேட்குறா. ஆக்சுவலாக உன்னை நான் ஹர்ட் பண்ணிட்டேன்ல, அதுக்காக ஒரு பெரிய சாரி. நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. என் தப்பை நான் உணர்ந்துட்டேன். நான் நிஜமாக உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக வரல, மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரவும் அங்கே திப்பு பயங்கரமாக பயந்து நடுங்கிட்டு இருக்காளா. இதை பார்க்க பார்க்க மேக்கு வந்து மனசே கஷ்டமாக போயிடுது. ஸோ அதுக்கப்புறமா இவங்க அங்கேருந்து கிளம்புற போது ஹீரோவுமே நீ போலீஸ்கிட்ட வந்துட்டு இப்போ சரண்டர் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும், அப்போ தான் எனக்கு வந்து மனசு கில்ட்டியாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கக்கூடிய போலீஸ் வண்டியை பார்த்துட்ருக்கா. பார்த்தா அங்கே பக்கத்துலேயே அவங்க அப்பா வந்து இறங்குறாரு. ஸோ அவங்க அப்பாவை பார்த்துட்டு இவளுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஹீரோவும் போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக நின்றுட்டுருக்கான். அப்போ அங்கே வரக்கூடிய மேவுடைய அப்பாவுமே ஹீரோயின் வந்து என்னை பார்த்தா, ஸோ இதுக்கு முன்னாடி நீ இப்படி ஆயிட்டியேன்னு சொல்லி நான் என்னுடைய பேர் கெட்டு போகுதுன்னு சொல்லி தான் யோசிச்சனே தவிர என்னுடைய பையன் மனசு கஷ்டப்படுமேன்னு நான் யோசிக்கவே கிடையாது. வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நீ என்கிட்ட இருந்து எதிர்பார்த்தது எல்லாமே பணமோ இல்லை புகழோ கிடையாது, வெறும் மாரல் சப்போர்ட் மட்டும்தான். உனக்கு துணையாக நான் நிற்கணும்னு மட்டும் தான் நீ எதிர்பார்த்தல, அதை நான் பண்ணாமல் இருந்துட்டேன். ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. ஒரு வகையில் நீ இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கு காரணம் நானும் கூட தான். நான் உன்னை நல்லா பார்த்துருந்தேன்னா நீ இந்த அளவுக்கு இறங்கியிருக்க மாட்டியோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டு அவனை முதல்ல வந்துட்டு மனசார தன்னோட குழந்தையா வந்து ஏற்றுக்கிறதா சொல்லிடுறாரு. இதுக்கு பிறகு அப்பாவும் பொண்ணும் ரீகன்சைல் ஆனதுக்கு பிறகு அந்த பக்கமாக ஹீரோவை போயிட்டு அவள் ஹக் பண்ணிவிட்டு திரும்ப சாரி கேட்குறா. ஹீரோவுமே நீ என்றைக்குமே என்னோட ஃப்ரெண்டு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போலீஸ்கிட்ட அனுப்பி வைக்கிறான். ஸோ இவளும் வாலண்டராக போலீஸ்கிட்ட போயிட்டு சரண்டர் ஆகிட்டு அங்கேருந்து அவங்க வண்டியில் ஏறி போயிட்டா. ஆண்டி ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்கக்கிட்ட அவங்க அப்ராட் போகிறாங்க, அதனால் அர்ஜென்ட்டாக வராங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த கிளைண்ட் வர சமயத்தில் பார்த்தா அங்கே கிளைண்ட்டாக வந்திருக்கிறதே இங்கே ஹீரோவுடைய ஸ்டெப் மதரும் ஸ்டெப் பிரதர் அப்புறம் அந்த சியா எல்லாரும் சேர்ந்து தான். இப்போ அந்த ஆன்ட்டியை கட்டி போட்டு வச்சுட்டு ஹீரோயினை அந்த இடத்துல வந்து ஒன்றுமே தெரியாமல் வர வச்சிடுறாங்க. அவங்க ஆன்ட்டி கூப்பிட்டாங்க சைன் போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வேலைக்கார பொண்ணு வந்து சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வரக்கூடிய ஹீரோயினை இவங்க தனியாக கடத்திக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்காக பெங்கு வந்திருப்பாளா. ஸோ இப்போ ஹீரோயினை இவங்க எல்லாரும் சேர்ந்து கடத்திட்டு போகிறத அவள் பார்த்துட்றா. ஆனால் அவங்க இடத்துக்கு மூவ் பண்ணிவிட்டு இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி அவனுடைய தம்பி பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோயினை கடத்திட்டு வந்துட்டோன்னு சொல்லி 100 மில்லியன் பணம் கேட்டுட்ருக்கான். ஸோ இங்கே கொண்டு வரலன்னா ஹீரோயினை வந்து கொஞ்சுவேன், அதனால் எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, ஏற்கனவே போலீஸ் என்னை தேடிட்டு தானே நிற்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோவுமே கோவப்பட்டு கத்துறான். இவதும் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன ஃபோட்டோ வீடியோ ஏதாவது வேணா எடுத்து அனுப்பட்டா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக கேட்டுட்டு ஹீரோக்கு போலீஸ்கிட்ட போகாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்கும் கொடுத்துட்றான். அதுக்கு பிறகு இங்கே பெங்கு இருக்கால அவள் ஹீரோக்கு கரெக்டாக கால் பண்ணுறா. ஸோ ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவளும் வந்திருக்கா அந்த லொக்கேஷனுக்கு. அங்கே வெளியில் நின்றுக்கிட்டு தான் இப்போ ஹீரோக்கு கால் பண்ணிட்டு உன் தம்பி ஹீரோயினை கடத்திட்டான் அப்படின்னோடனே ஹீரோ எனக்கு தெரியும். ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே ஹீரோயின் எங்கே வச்சுருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக வரா. அதுக்குள்ளே பார்த்தா அவள் முதுகில் ஒருத்தன் கண்ணை வச்சு ஃபோனை பிடுங்கி அவளையும் கூட சேர்த்து ஹீரோயின் கிட்ட கொண்டு போயிட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. அவருடைய ஸ்டெப் மதர் அதுக்கப்புறமா பெங்குடைய அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு இதே மாதிரியே இவர்கிட்டையும் பணம் கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணை வந்து நாங்கள் தான் கிட்னாப் பண்ணி வச்சுருக்கோம், அவள் உயிரோட வேணும்னா நீங்கள் 100 மில்லியன் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரோ பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எவ்வளோ பணம் வேணாலும் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு வராரா. அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாரு ஹீரோயினையும் அவனுங்க கடத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் அவங்க 2 பேரும் வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அதுபடி இப்போ அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அங்கே எல்லோரும் வராங்களா. சோம் வந்து கரெக்டாக பெங்கை வந்து காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் அவளை அங்கேருந்து சேஃபாக வெளியிலையும் கூட்டிகிட்டு வந்துடுறானா. அப்போ அங்கே அவளுடைய அப்பா போலீஸோடு வந்து நிற்கிறத பெங்கு பார்க்குறா. ஆனாலும் அவளுக்கு மனசு கேட்கல, ஹீரோயின் தனியாக இருக்கா, என்ன நீ வெளியில் கூட்டிகிட்டு வந்து தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பெங்கை பார்த்து திட்டிகிட்டு இருக்கா. இங்கே போலீஸ் ஹீரோன்னு எல்லாரும் வந்துட்டாங்க, அதனால் நீ எதுவும் கவலைப்படாத, அவளை நம்ம சேஃபாக காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா கன் பாயிண்டில் வச்சு இப்போ அந்த சியா வந்து மிரட்டி வெட்டிங்க்குன்னு சொல்லி ரெடியாக சொல்லி வெட்டிங் கவுன் கொடுத்து அவளை போட்டுக்கவும் வச்சிடுறான். இப்போ ஹீரோயின் அதை ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னா போன தடவை நீ முரடு பிடிச்ச மாதிரில இந்த தடவை பண்ணலையே, சொன்ன நீ கேட்டுக்கிட்ட அப்படின்னோடனே நீ இப்போ என் உயிரை வச்சு விளையாண்டுட்டு இருக்க, எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போவே நான் வந்து ஆசைப்பட்டது எனக்கு இவ்வளோ நாள் கழிச்சு வந்து காத்திருக்கணும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அவளோட மேக் அவுட் பண்ணுறதுக்காக அந்த ஆள் ஆரம்பிக்கிறானா. அப்போ தான் கரெக்டாக ஹீரோ உள்ளே என்ட்ரு ஆகிட்டு அந்த ஆளை போட்டு பயங்கரமாக பஞ்சு கேக்கு எல்லாம் பண்ணி அந்த ஆள் வந்துட்டு அந்த இடத்துல அன்கான்ஷியஸ் ஆகிற அளவுக்கு வந்து பிளட் லாஸில் வந்துட்டு அவஸ்தப்பட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் வந்து ஹீரோவை தடுத்து நிறுத்துறான். போது நிறுத்த அவன் செத்துற போகிறான், போலீஸ் கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதுக்கப்புறமா பதறி போயிட்டு ஹீரோயினை பார்த்து அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு அவகிட்ட ஹக் பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், நான் சாரி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கெஞ்சிட்டு இருக்கா.
இருக்கான். ஹீரோயினுமே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவனை கன்சோல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் அங்கேருந்து ஓட்டோ எடுத்துக்கிறத அங்கே வரக்கூடிய அம்மாவும் பையனும் சேர்ந்து பார்த்துட்றாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து ஹீரோ வந்து உயிரோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ கன்னை காட்டி ஹீரோ மிரட்டிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை சேஃபாக இரு அப்படின்னு சொல்லி தனியாக விட்டுட்டு, உனக்கு நான் மட்டும் தானே பிரச்சனை, ஸோ என்கிட்ட மட்டும் பேச, ஹீரோயின் எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லி அவன் தம்பிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ என்னோடைய இழப்பு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், நான் அப்பாவை இழந்தது, சொத்தை இழந்தது, நிம்மதி இல்லாமல் இப்போ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறதுக்கு இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஆரம்பத்திலே இந்த லேண்டை கொடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ 2 பேரும் அந்த கண்ணுக்காக எடுத்து பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்காங்களா, அங்கே வரக்கூடிய ஸ்டெப் மதரும் இதெல்லாத்தையுமே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க, ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி இவங்க சண்டை போட்டுட்ருக்கும் போது ஹீரோவுடைய தம்பி தெரியாமல் ட்ரிகர் பண்ணிடுறான். ஸோ அவன் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ண உடனே அந்த கன் வந்து அவனை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கா, அதனால் அவன் தன்னை தானே ஷூட் பண்ணிக்கிட்ட மாதிரி அந்த இடத்துல ஆகிடுது. ஸோ அவன் அந்த ஸ்பாட்டில் இறந்தும் போயிட ஹீரோ ஷாக்கில் இருக்கான். அப்போ இங்கே இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப் மதரும் ஹீரோவை ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் அவனுடைய கையில் தான் வந்து புல்லட் அடிப்படுது. ஸோ இப்போ ஓடி வந்து அவங்க பையனை பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஸோ என்னுடைய ஒரே பையன் வந்து இப்படி இறந்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு காரணம் ஹீரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறதுக்காக வர ஹீரோவும் நீங்கள் தப்பு பண்ணாதீங்க, நீங்கள் இது வரைக்கும் எந்த பெரிய தப்பும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோன்னே அவங்களும் என்ன தப்பு பண்ணலையா, உன்னை கொல்றதை விட பெருசாக நான் வேறு ஒன்று பண்ணியிருக்கேன், உங்கள் அப்பாவை கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆகிடுறானா, ஆமாம் உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு செஸ்ட் பெயின் வந்தது எனக்கு நல்லாவே தெரியும், அவருக்கு மெடிக்கேஷனும் கொடுக்காம டாக்டர்கிட்டையும் கூப்பிட்டு போகாமல் நான் தான் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு அவஸ்தை பண்ணி அவரை கொல்லணும்னு நினச்சேன், அப்பயும் அவர் சாகலை, அதுக்கப்புறம் தான் நான் தான் அவருடைய மூச்சு நிறுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும் போதே, இப்போ நீயும் உங்கள் அப்பா கிட்டே போய் சேரு, என் பையன் இல்லாத யாரும் நீங்கள் எல்லாம் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணிடுறாங்க. அங்கே அவங்கள சுற்றி வளைச்சு அரெஸ்ட் பண்ணி அங்கே ஜெயிலுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அவங்க பையனுடைய ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு அவங்க பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. உனக்காக தானே நான் எல்லாமே பண்ணேன், இப்போ நீயே இல்லாமல் போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஹீரோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்களா, அங்கே ஹீரோ வந்து சேஃப் ஆகிற வரைக்கும் ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறமா அவன் கண் விழிக்கிற சமயத்தில் அவங்கிறது கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போ ஹீரோ வந்து கண் விழிச்ச உடனே ஹீரோயினை பற்றி தான் கேட்குறான். சோமும் உனக்கு அடிபட்டிருக்கு ஆனால் அவளை பற்றி கேட்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, விளையாடாமல் அவள் முதல்ல எங்கே இருக்கான்னு பதில் சொல்லுன்னு உடனே அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். சோம் இதை கேட்டுட்டு ஹீரோ வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறான். அப்போ தான் ஹீரோயின் கிட்டேருந்து சோமுக்கு கால் வருது. ஸோ சோம் கால் எடுத்துகிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான். எப்படா ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு ஓடுறதுங்கிற நிலமையில் இருக்கான், நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்துட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஹீரோயினும் அதுக்கு என்ன பண்ணுறது, ஏன் புருஷன் பண்ண வேண்டிய வேலையை என் புருஷன் இல்லாதனால நான் தானே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக என்னென்னா ஹீரோயின் இப்போ இட்டாலிக்கு வந்திருக்கா. அந்த ஒயின் பிஸ்னஸ் வந்துட்டு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டாங்கல்ல, ரொம்ப மெனக்கிட்டாங்கல்ல, அந்த வேலையை இப்போ ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. ஸோ இங்கே இவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த பக்கம் சோம் வந்து ஹீரோவை கொஞ்சம் டீஸ் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் நான் அவனை மன்னிச்சிட்டேங்கிற விஷயத்த நீ அவன்கிட்ட சொல்லாத, அதை நானே வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட வந்து வாக்கு வாங்கிக்கிறான். ஸோ சோம் அதனால் ஹீரோ கிட்டே எதுவும் சொல்லாமல் விட்டுடுறான். இப்போ ஹீரோயின் அங்கே ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தா அங்கே எதிர்ச்சியாக ஹீரோ வந்திருக்கிறத சந்திக்கிறான். ஸோ இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட திரும்ப வந்து சாரி கேட்குறான். நான் உன்கிட்ட நிறையா பொய் சொல்லிட்டேன், உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், ஆனால் திரும்ப எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட புதுசாக ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறேன், எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அப்படி ஒரு லைஃப்க்கு நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினும் அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாளா. அதுக்கப்புறமா இங்கே ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசுகிறா. உனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது தெரியுமா, நீ ஒரு மெய்டோட பையங்கிறதுனால தான் உன்னை எல்லாரும் வந்து தாழ்ந்து பார்க்குறாங்க, ஒன்று அதனால தான் நான் விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறேன்ல, அது நிஜமே கிடையாது. ஒருத்தவங்களுடைய பர்த் வந்து அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை தீர்மானிக்காது, அவங்க நடந்துக்கிற வகையில் தான் அதை முடிவு பண்ண முடியும். நான் பரம்பரையாக வந்து ஒரு ராயல் ஃபேமிலிங்கிறதுனால என்கிட்ட நீ இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் இப்போ இருக்கக்கூடிய ஒன்னையும் நேசிக்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி நாம பழகினவனையும் நேசிக்கிறேன். ஸோ நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை விரும்ப தான் செய்வேன், உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட மாட்டேன் அப்படின்னு லவ்வை கன்ஃபஸ் பண்ணுறா. இவ்வளோ சொல்லிட்டேன்ல, சத்தியமாக இனிமேல் நான் வந்துட்டு என்ன நானே குறைச்சி வந்து மதிப்பிடாமல் இருப்பேன், கண்டிப்பாக இதுலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன், எனக்கு உன்னோட லவ் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவனுமே அவனுடைய லவ்வை கன்ஃபஸ் பண்ணுறானா. 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்பா சோமு அவள் டேட் பண்ணுறதுக்குன்னு அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அந்த பக்கம் ஒரு லவ் ஸ்டோரியும் ஓடிட்டு இருக்கு. இதோட இந்த ட்ராமா சூப்பராக முடியுது. பாய்.